ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 5 புக் பேக் கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டண்டான நோட்ஸும் பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு கல்வி பாடம் 5, அதாவது இயல் 5ல் மொழிபெயர்ப்பு கல்வி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் மணற்கேணி மொழிபெயர்ப்பு கல்வி. எத்திசையும் புகழ் மணக்க. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள. இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் ஆகும்னு சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்கின்றன. அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ளனன்னு சொன்னவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள் அவர்கள் தான். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ளன்னு சொன்னவர் தனிநாயகம் அடிகள். பலவுள் திரிகையில் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத தான் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தியாக இருக்கிறது. என்ன செய்தினா, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்புகள் இருந்துச்சுன்னு சொல்லி சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தியாகும். மொழி இலக்கியம். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கீதாஞ்சலியை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகுதான் நோபல் பரிசு கிடைத்துள்ளது. அடுத்தது அறிவியல் கருத்துக்கள். டெலிஸ்கோப், டெலிஃபோன் அப்படிங்கிற தொலைபேசி அப்படிங்கிற டெலிஃபோன் அப்படிங்கிற தான் தொலைநோக்கி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி அறிவியல் கருத்துக்களில் சொல்கிறாங்க. பல்துறை கருத்துக்கள். கல்வி, அறிவியல், இலக்கியம் மட்டுமல்லாமல் பிற துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. கூடுதல் வினாக்கள். நமக்கு 1942 பதிப்புகள் வெளிவந்திருக்கிறத கொடுத்துருக்காங்க. 1942 ராகுல் சாங்கிருத்யானன் மொழிபெயர்ப்பு, 1949 கணமுத்தையா மொழிபெயர்ப்பு, 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, 2016 அதே வருஷத்தில் முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு, 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. வெண்பா 5.2 நீதி வெண்பா நூல்வெளி. சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர். இவர் வாழ்ந்த காலம் 1874 1950 ஆகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் தான் இவர். செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். இவரெல்லாம் யாருன்னா, இவ்வளோ நேரம் நம்ம யாரை பற்றி பார்த்தோன்னா செய்கு தம்பியார் பற்றி தான் பார்த்தோம். அவர் 1707 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தின் அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற பாராட்ட பெற்றவர் தான் செய்குத்தம்பியார். அன்று முதல் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் என்று தான் அனைவராலும் அவர் அழைக்கப்படுகிறார். சதாவதானம்னா என்னன்னா, சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் அப்படின்னு சொல்லப்படுது. பலவுள் தெரிக. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. இரண்டாவது, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? இவ்வரிகளில் கல்வி குறிப்பிடப்படுது. கூடுதல் வினாக்கள். பலவுள் தெரிக. செய்குத்தம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை சதாவதானம். செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர் இடலாக்குடி. சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்குத்தம்பி பாவலர். மூன்றாவது, சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர் செய்குத்தம்பி பாவலர் தான் சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர். சதம் என்பதற்கு என்ன பொருள்? 100 அப்படின்னு பொருள்படுது சதம். போற்றி கற்க வேண்டியவை
கல்வி. 6 கற்றவர் வழி டேஸ் செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறும் நூல் திருக்குறள். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறும் நூல் திருக்குறள். பூக்களை நாடி சென்று தேன் பருகுவது வண்டு. பூக்களை நாடி சென்று தேன் பருகுவது வண்டு. நாடி சென்று அறிவு பெற வேண்டும். நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். கல்வி என்றே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல்வி கூட்டல் என்ற. 5 பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மணற்கேணியில் இயல் 5ல் அடுத்து திருவிளையாடற் புராணம் நூல்வெளி பார்க்கலாம். திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது. இந்நூல் மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவளவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் 64 படலங்களும் உடையதுதான் திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் வேதாரண்யத்தில் பிறந்தவர். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் தான் பரஞ்சோதி முனிவர் அவர்கள். இவர் சிவபக்தி மிக்கவராகவும் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பரஞ்சோதி முனிவர். அவர் சிவபக்தி மிக்கவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி முதலிய இவர் இயற்றிய வேறு நூல்கள் ஆகும். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள், அதாவது திருவிளையாடல் புராணத்தை தவிர வேறு என்னென்ன நூல்கள் அப்படின்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி இவைகள் எல்லாம் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள் ஆகும். சொல்லும் பொருளும். கேள்வியினான், நூல் வல்லான், கேண்மையினான் இதெல்லாம் நட்பினன் பொருள்படுது. தார் அப்படின்னா மாலை, முடினா தலை, முனிவுனா சினம்னு பொருள்படுது. அகத்து உவகை மனமகிழ்ச்சின்னு பொருள்படுது. தமர் உறவினர், நீபவனம் கடம்பவனம், மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன், கவரினா சாமரை கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரசு சின்னம் தான் கவரின்னு பொருள்படுது. நுவன்ற அப்படின்னா சொல்லியன் பொருள்படுது. என்னா அப்படின்னா அசை சொல். அடுத்தது இலக்கண குறிப்பு. கேள்வியினான் அப்படின்னா வினையாளனையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் வந்திருக்கிறதுனால இவைகள் இரண்டும் எண்ணும்மை. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். தனிந்தது. தனி எப்படி பிரிக்கணும் பகுபத உறுப்பிலக்கத்தின்படி அப்படின்னா தனி கூட்டல் இத்து கூட்டல் பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் அதுன்னு பிரிக்கப்படுது. அடுத்தது பலவுள் தெரிக. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் அப்படின்னா மன்னன் இறைவன். இடைக்காடரிடம் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். திருவிளையாடற் புராணத்திலேயே கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். பலவுள் தெரிக. முனிவு என்பதன் பொருள் சினம். முனிவு என்பதன் பொருள் சினம். மீனவன் என்ற சொல்லை குறிக்கிறது பாண்டியன். மீனவன் என்ற சொல் குறிக்கிறது பாண்டியன். மாசற விதித்த வார்புரு வான்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மாசற விசித்த வார்புரு வான்பின் அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இது என்ன திருவிளையாடல் புராணத்தின் 3 காண்டங்கள் இருக்குது. மேலே பார்த்தோம். மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவளவாய் காண்டம். இதில் 64 படலங்கள் உள்ளன. பரஞ்சோதி முனிவர் குறிப்பு என்னென்னா அவர் திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்தவர். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பரஞ்சோதி முனிவர். அவர் சிவபக்தி மிக்கவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி முதலிய இவர் இயற்றிய பல நூல்கள் ஆகும். இயல் 5லேயே புதிய நம்பிக்கை நூல்வெளி பார்க்கலாம். புத்தகம் ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிற மாதிரி தான் இந்த புதிய நம்பிக்கை இருக்குது. நூல்வெளி தான் இப்போ பார்க்குறோம். உனக்கு படிக்க தெரியாதா என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்தது உலகமெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் யார்? அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் தான். அதாவது உலகமெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பு பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் தான் இருந்தவங்க. மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் யாருன்னா கமலாலயன் தான். அப்படின்னு உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற தலைப்பில் இந்த மேரி அவர்களுடைய கல்வியாளரின் அவருடைய வாழ்க்கையை நூலாக படைத்தவர் யாருன்னா கமலாயன். இவரின் இயற்பெயர் வே குணசேகரன். கமலாயனுடைய இயற்பெயர் வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளவர் தான் வே குணசேகரன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட கமலாயன். முன்தோன்றிய மூத்த குடி. தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை கோமோன் கொற்கையம் பெருந்துறை அப்படிங்கிற கொற்கையை பற்றி தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கையை இருக்கிற இந்த சொல் கொற்கை அப்படிங்கிற ஊர் பெயர் இருக்கிற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐங்குறுநூறில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது நெடுவினா. கூடுதல் வினா பார்க்கலாம். பல உள் தெரிக. கொற்கை அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. கமலாயன் என்பவரின் இயற்பெயர் வே குணசேகரன். 3. வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் கமலாயன். இவருடைய குறிப்பு மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளவர். இவரின் இயற்பெயர் வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் தான் இவர் குணசேகரன். பகுதிக்கு வந்துட்டோம். 5 கடைசியாக வந்துட்டோம். வினா விடை வகைகள் பொருள்கோள். அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா 6 வினாக்கள் 6 அப்படின்னு சொல்லியிருக்கிற நூல் எதுனா நன்னூலில் சொல்லப்பட்டிருக்கு. சுட்டு மறை ஏவல் வினாதல் உற்றுரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5ம் அப்பெரும் பொருண்மையின் நேர்வர அப்படின்னு சொல்லி விடைகளை பற்றியும் வினாதல் விடைகளை பற்றும் சொல்லியிருக்குது. அளவுள் தெரிக. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது என்ன வினானா அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றவர் கூறியது சுட்டு விடை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது அறியா வினா ஆகும். அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு விடை ஆகும். பார்க்கலாம். வினா எத்தனை வகைப்படும்? அவை யாவை? வினா 6 வகைப்படும். அவைகள் அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என 6 வகைப்படும் வினாக்கள். அறிவினாவுக்கு எடுத்துக்காட்டு மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் தான் அறிவினாவுக்கு எடுத்துக்காட்டு. அறியாவினாவுக்கு எடுத்துக்காட்டு ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். கொழல் வினாவுக்கு எடுத்துக்காட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் தான் கொழல் வினா. ஐய வினா அப்படின்னா எடுத்துக்காட்டு இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் ஐய வினா. அடுத்தது கொடை வினாவுக்கு எடுத்துக்காட்டு என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுவதில் தான் கொடை வினா என சொல்லப்படுது. ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவருது, அதுதான் ஏவல் வினா. எடுத்துக்காட்டு வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் தான் ஏவல் வினா எனப்படுது. அடுத்தது விடைகள். விடை எத்தனை வகைப்படும்னா விடை 8 வகைப்படுது. அவை என்னென்னு பார்க்கலாமா? விடைகள் 8 வகைப்படுது, வினா 6 வகைப்படுது. விடைகள் 8 வகை. அவை சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இப்படி விடைகள் 8 வகைப்படுது. சுட்டு விடைக்கு எடுத்துக்காட்டு கடைத்தெரு எங்குள்ளது என்று வினாவதற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு இதை சுட்டி காட்டுறது தான் சுட்டு விடை எனப்படுது.
மறைவிடைக்கு எடுத்துக்காட்டு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறும் விடைதான் மறைவிடை எனப்படுது. நேர்விடை உடன்பாட்டு கூறும் விடை தான் இது. உடன்பட்டு கூறுவது தான் நேர்விடை. எடுத்துக்காட்டு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது தான் நேர்விடைன்னு சொல்லப்படுது. அடுத்தது ஏவல் விடைக்கு எடுத்துக்காட்டு. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. மாட்டேன் என்று மறுப்பதற்கு ஏவுதலாக கூறும் விடைதான் ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடைனா எடுத்துக்காட்டு வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது, அதுதான் வினா எதிர் வினாதல் விடை. எடுத்துக்காட்டு என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ என்று கூறுவது தான் வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை. எடுத்துக்காட்டு வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுறது தான் உற்றது உரைத்தல் விடை. எடுத்துக்காட்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது, இருக்கிறத சொல்றது தான் உற்றது உரைத்தல் விடை. அடுத்தது உருவது கூறல் விடை. எடுத்துக்காட்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை கூறுவது தான் உருவது கூறல் விடை. இனிமேல் நேர்வதை கூறுவது தான் உருவது கூறல் விடை. இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்று வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும்ட்டு வினாவிற்கு விடையாக இனமான மற்றொரு விடைகளை கூறுவது தான் இனமொழி விடைன்னு சொல்லப்படுது. பொருள்கோள் அப்படின்னா பொருள்கோள்கள் 8 வகைப்படுது. பொருள்கோள்னா என்னன்னு பார்க்கலாம். செய்யுளின் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள் என்று பெயர். பொருள்கோள் 8 வகைப்படுது. என்னென்ன வகைன்னு பார்க்கலாமா? அவைகள் ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் மற்றும் பொருட்கோள்கள் 8 வகைப்படுது. கற்றவை கற்றபின் வினா வகையையும் விடை வகையையும் சுட்டுகங்கிறாங்க. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது, இந்த வழியாய் செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை. 2 எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. ஆதிரை ஆமாம் கவியரங்கத்துக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது உற்றது உரைத்தல் விடை. பாமகள் அப்படியா என்ன தலைப்பு, இது அறியா விடை. ஆதிரை கல்வியில் சிறக்கும் தமிழர், இது நேர்விடை. நீங்கள் கவியரங்கத்துக்கு எல்லாம் வருவீர்களோ மாட்டீர்களோ, இது ஐய வினா. பாமகள் ஏன் வராமல் அப்படிங்கிறது வினா எதிர் வினாதல் விடைக்கு எடுத்துக்காட்டு. மொழியை ஆள்வோம். இது நிகரான தமிழ் சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. இது விடை. யாழிசை சாம்பர் ஏதென்று, டு லுக் அப் எட்டி பார்த்தேன், கிராண்ட் டாட்டர் பேத்தி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அட்டவணையில் விடுபட்டதை வேர் சொல் கொடுத்துருக்காங்க. எழுவாய் தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர் கொடுத்துருக்காங்க. வேர் சொல் ஓடு, அதுக்கு எழுவாய் தொடர் அருணா ஓடினாள். பெயரெச்ச தொடர் ஓடிய, ஆள முடியுது, அது பெயரெச்சம். ஓடிய அருணா. வினையெச்ச தொடர் ஓடி வந்தாள். விழித்தொடர் அருணா ஓடாதே அப்படிங்கிறது விழித்தொடர். அதாவது ஒரு வேர் சொல்ல குவைத்து எழுவாய்த்தொடர் பெயரெச்சத்தொடர், வினையெச்சத்தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொடரும் உருவாக்குறது. வேற்றுமை தொடர் என்ன அப்படின்னா ஓடுங்கிறதுக்கு அப்படிங்கிற வேர் சொல்லிருந்து வேற்றுமை தொடர். அருணாவிற்காக ஓடினாள், இது வேற்றுமை தொடர். அடுத்தது சொல். இது அம்மா சொன்னார், சொன்ன அம்மா, சொல்லி சென்றாள். அம்மா சொல்லாதே, இது விழித்தொடர். வேற்றுமை தொடர் கதையை சொன்னார். அடுத்தது தா. அரசர் தந்தார், தந்த அரசர் பெயரெச்ச தொடர். தந்து சென்றார் வினையெச்ச தொடர். அரசே தருக விழித்தொடர். தருவதற்காக அரசர் வேற்றுமை தொடர். அடுத்தது பார். பார் துளிர். பார்த்தான், பார்த்த துளிர்.
பார்த்து சிரித்தாள் துளிரே பார் துளிருடன் பார்த்தேன் வினைத்தொடர், அதாவது வேற்றுமை தொடர், துளிருடன் பார்த்தேன். அடுத்தது வாங்குற வேர் சொல், குழந்தை வந்தது எழுவாய் தொடர், வந்த குழந்தை பெயரெச்ச தொடர், வந்தது குழந்தை வினையெச்ச தொடர், குழந்தையே வா வெளித்தொடர், வேற்றுமை தொடர் இதுக்கு வேற்றுமை தொடர். அடுத்தது தொடர்களில் உள்ள எழுவாயின் செழுமை செய்கன்னு கொடுத்துருக்காங்க. அழகிய குளிர்ந்த கடம்ப வானத்தை விட்டு இறைவன் நீங்கினார். அடுத்தது மொழியோடு விளையாடு, அதாவது புதைத்தல் புதையல் புதைத்தல், இதுக்கு வேற்றுமையாக சென்டென்ஸ் அமைக்கிறது. காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது, செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது, சுட்டல் சுடுதல். அடுத்தது தொடுத்தல் தொடுதல், காட்சி காணுதல், இதெல்லாம் சென்டென்ஸில் அமைக்க சொல்லியிருக்காங்க. அகராதியில் காண்க, மன்றல் அப்படிங்கிறது திருமணம், அடிச்சுவடி காலடி குறி, அகராதி அகரவரிசை சொற்பொருள் நூல், தூவல் மழை நீர்த்துளி, மருள் அப்படின்னா விடை மயக்கம், நிற்க அதற்கு தகவல கலைச்சொல் அறிவோம். சின்னம் அறிவாளர், ஆய்வேடு சிம்போலிசம் அதாவது குறியீட்டியல், காட்சி பொருள் எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே இருப்பு பாதை, ரெவலேஷன் புரட்சி, தொழில் நிறுத்தி இருத்தல் ஸ்ட்ரைக் பண்ணுறது, தொழில் நிறுத்தி இருத்தல் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம்னு பொருள்படுது. அடுத்தது அறிவை விரிவு செய், சிறந்த சிறுகதைகள் 13, இது தமிழர் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் ஆசிரியர் தமிழர் வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி இதனுடைய ஆசிரியர் தமிழில் MP அகிலா தான் இதனுடைய ஆசிரியர். இயல் 5 புக் பேக் கொஸ்டின்ஸும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அடுத்தது இயல் 6 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.